இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா மார்க்கெட்டுக்கு போகிறோம். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வரலாம் வாங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் போக முடியும். நம்ம ஊரில் வந்து நம்ம எப்படி வந்து நான்வெஜ் வச்சு சாமி கும்பிடுவோமோ அதே போல் இங்கேயும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதான் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து பெட்ரோல் பங்கு. நம்ம ஊரில் எப்படி பெட்ரோல் பங்கு இருக்கோ அதே போல் இருக்குது இங்கேயும் பெட்ரோல் பங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் ஆகும் நம்ம ரூம்லேருந்து வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ்லாம் வந்து இருக்கும். பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து என்னென்னா பால், தயிர், சும்மா சாக்லேட்ஸு, சும்மா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ நம்ம நான்வெஜ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளோ தூரம் நம்ம நடந்து தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே இல்லாமல் வந்து வீக் டேஸில் பார்த்திங்கன்னா இது போல் ஈவினிங் டயத்தில் வந்து மார்க்கெட் வர்றது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எங்கேயுமே வெளியே போகாமல் ரூம்லேயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுமா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நடந்து போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து ஈவினிங் டயத்தில் வந்து இது போல் வந்து பையனுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் தேங்காய் தண்ணி, கொஞ்சம் ஜூஸு, அப்புறம் வந்து நான்வெஜ் எதுவும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நைட் டயத்தில் போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இல்லாட்டி சும்மாவே போயிட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு வருவோம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நைட் டயத்தில் வந்து நம்ம மார்க்கெட் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது. இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து வீட்டுக்கு வாசலில் வந்து வளர்க்குறது, அதுக்கு உண்டான உரம் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி பாட்டிலு. இது வந்து ஃப்ளவர்ஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன வாங்க வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீன் தான் வாங்க வந்திருக்கோம். இப்போ மறுநாள் மத்தியானத்துக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து மீன் வாங்க வந்திருக்கோம். இப்போ நைட்டு வந்து நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா வந்து அதை மதியானத்துக்கு நம்ம வந்து சமைச்சிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஜூஸ் உள்ள ஏரியா. ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸு, நிறையா வந்து இந்த பட்டர்ஸு அது போல் வந்து இருக்கிற பிளேஸ் இது. அப்புறம் வந்து இந்த ஃப்ரீசரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. இப்போ இதோட எண்டுக்கு போனோம்னா தான் இப்போ வந்து நான்வெஜ் இது. இங்கே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு. கீழே பார்த்திங்கன்னா தவக்கலை கறி இருக்குது பாருங்கள். இது வந்து தவக்கலையோட மீட் இது. இது வந்து இந்த பிங்க் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து சால்மன் ஃபிஷ்ஷு. இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபிஷ் இது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது இது. இது போலையும் நாங்கள் வந்து வாங்கிட்டு போவோம். அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனாகவும் வந்து வாங்கினோம்னா கூட அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்ன ஃபிஷ் வாங்குறதுன்னு தெரில, அதான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக இருக்கும். இதுலேயும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா கனவா மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் இது. நிறைய வெரைட்டி மீன்லாம் இருக்குது. இந்த மீன் பேர்லாம் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து இந்த சிகப்பு மீன் மட்டும்தான் தெரியும். வேறு எந்த மீனுமே பேர் தெரியாது. இதிலலாம் பார்த்திங்கன்னா நண்டு, இறால் அதெல்லாம் வந்து உயிரோடையே போட்டு வச்சுருப்பாங்க. நண்டு வந்து காலெல்லாம் வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த இதில் வந்து அப்படியே கிடக்கும், ஆனால் உயிரோடே இருக்கும். இது வந்து சிற்பி. இதையும் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. இது வந்து எப்படின்னா நெருப்பில் வந்து வாட்டி ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸு. இதெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தாலே எனக்கெல்லாம் பிடிக்கல. நமக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது. ஃபஸ்ட் டைம்லாம் நமக்கு செட் ஆகாது. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது பழகிடுச்சுன்னா வந்து அதெல்லாம் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது போல் வந்து பிளேட்ஸ்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து மீன் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இது காமனாகவே வந்து இந்த பிளேட்டும் இந்த ஸ்பூனும் வந்து இருக்கும். இது வந்து மீன் எடுக்கிறதுக்காக உள்ளது இது. அப்புறம் நாங்கள் நின்றுட்டு இருந்தப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மீன் வாங்குங்க, இது வந்து முள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி இந்த மீனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் தான் நாங்கள் வாங்குகிறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே நாங்கள் வாங்குகிறோம். இப்போ நாளைக்கு வந்து மத்தியானம் நான் சமைச்சேன்னா நைட்டு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ அதனால் வந்து நான் வந்து இந்த மீன் வந்து ஒரு 3 மீன் போல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது போல் வந்து பெரிய சைஸ் மீன்லாம் வந்து நம்ம வந்து வாங்கணுன்னா அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சும்மா வாஷ் பண்ணி சமைச்சாலே போதும்.
இப்போ நாங்கள் என்னென்ன மீன்லாம் வந்து இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த மீன் தான் வந்து வஞ்சர மீன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் இது வந்து திருக்க மீன். இதுதான் காமனாக தெரிஞ்ச மீன். இது பார்த்திங்கன்னா வந்து பன்னிக்கறி. இது வந்து இந்த ஹெமராய்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து சாப்பிட்லாமா, அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஆனால் இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த சைட்லேருந்து நான் இங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து இந்த இதை வந்து அசால்ட்டாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நிறைய வெரைட்டியான புது புது ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஊரில் பார்க்காத ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும். இவங்க நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் கிடைக்காது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் தான். அப்புறம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து போகிறது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸு மாதிரி கிழங்கு, இஞ்சி, அப்புறம் காய்கறி, எல்லா காய்கறியுமே வந்து இந்த சரணை ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இந்த ரோ ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து நான்வெஜ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு. இது வந்து என்னென்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பிளாக் கலர் ப்ளம்ஸுனாலே நமக்கு வந்து ரெட் கலர் தானே நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ப்ளூபெர்ரி. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராபெர்ரிஸு. என் பையன் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி வந்து அதுதான் வாங்கிட்டு வருவாங்க. அவன் எப்பயுமே அதை தான் சாப்பிடுவான். அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சும்மா பன்னு, நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத மாதிரியே நிறைய பொருட்கள் இருக்கும். சைனீஸு அவங்கெல்லாம் உள்ளவங்கெல்லாம் இங்கே சிங்கப்பூரில் உள்ளவங்கெல்லாம் வந்து வெரைட்டி வந்து வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து செடியோடே இருக்குது. இது போல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து சாப்பிடுவாங்க. இது நமக்கு உண்டான பொருள் மட்டும் நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதான். ஆனால் அது எல்லாமே பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்படி குக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. பார்த்திங்கன்னா மசாலாலாம் எல்லாமே ரெடி பண்ணியே இருக்கும். சும்மா ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அது போலலாம் நிறையா இருக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து ஃபிஷ்லாம் வந்து வாங்கிட்டோம். கட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு என்னென்ன மீன்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். சரின்னு சொல்லிட்டு நானும் இதெல்லாம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து என்ன மீன்னே தெரியல. எல்லாம் வந்து நிறைய வெரைட்டியாக இருக்குது. எல்லா மீனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கவரில் இருக்க மீன் தான் எங்களோட மீன். இந்த பில் இருக்குது பாருங்கள். அந்த பில்லை வச்சு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பணம் கட்ட வேண்டிதான். அப்புறம் வந்து நாங்கள் வந்து மாம்பழம் வாங்கினோம், சும்மா வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பிளாக் செர்ரியில் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கினோம். அப்புறம் வந்து வாழைப்பழம், அதெல்லாம் வந்து பிள்ளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாகவே வந்து இது ப்ரெட்டு இது ஃபுல்லாக இருக்கிறது. இது எல்லாமே ஐஸ்கிரீமு. லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஐஸ்கிரீம் வாங்கலை. இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து முட்டை வந்து நிறைய வெரைட்டியாக இருக்கும். ஒயிட் கலரு, அப்புறம் வந்து நாட்டு முட்டை மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த மிஷினில் வந்து நம்மளே வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அங்கே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து நமக்கு வந்து பே பண்ணி கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஏறிடும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன வந்து கார்டு இருக்கோ அந்த கார்டை வச்சு நம்ம பே பண்ணோம்னா பேமெண்ட் ஆகிடும். நம்ம வந்து வாங்கிட்டு வர வேண்டியதான். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே கிளம்பியாச்சு மார்க்கெட்லேருந்து. இதுதான் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த இடம். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அப்படியே நாங்கள் வந்து மெதுவாக வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருந்துச்சு. ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. நம்ம ஊர் பெட்ரோல் பங்க் மாதிரியே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரூம் வந்து ரீச் பண்ண போகிறோம். இந்த விளாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.